ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்னோடய செகண்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறதுல 2 கேமோட கம்பேரிங் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரேசிங் கேம் தான். எனக்கு இந்த 2 கேம் பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சிது. ஸோ அதனால் இதை பற்றி கம்பேரிங் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், இந்த கேமோட பேர், இந்த 2 கேமோட பேர் என்னென்னா, ஒரு கேமோட பேர் ரேலி ஹேர்ஸ். பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரில, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேமோட பேர்னா கார் எக்ஸ் ஹைவே. இது 2 கேமுமே சூப்பராக இருந்துச்சு பர்டிகுலராக. இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால், அந்த 2 கேமில் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கம்பேரிட்டிவ் வைஸ்லி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ ஆரம்பிக்கலாமா? ரேலி ஏர்சன்ஸ். ஓகே, கரெக்டாக போய் சொல்லிட்டேன். கேமை சரியாக கவனிக்கல. ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிட்டோம். இந்த கேமுக்குள்ளே அந்த ஒரு கார் தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, குட்டியாக அழகாக இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது. கிராஃபிக்ஸ் நம்ம அல்ட்ராவில் வச்சுக்கலாம். அல்ட்ராவில் வச்சது என் ஃபோன் புள்ளியாக ஆகிடுச்சு. உங்கள் ஃபோனில் அது செட் ஆச்சுன்னா வச்சுக்கலாம். ஹை அண்ட் ஃபோன்ஸுக்கு இந்த கேம் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். என்னோடது ஹை கிராஃபிக்ஸ் வச்சது எனக்கு ஏதோ பெரிய லெவலில் விளாண்டப்போ என் ஃபோன், என்னோடய 4G ஃபோன். ஆனாலும் நல்லா ஹை அண்ட் கிராஃபிக்ஸில் எனக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப அல்ட்ராவில் வச்சப்போலாம் என் ஃபோன் ரொம்ப ஸ்டெக்காக ஆரம்பிச்சிது. அப்புறம் அந்த கிராஃபிக் வைஸ்லாம் உடையிறப்போ புள்ளியாக ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் பிரச்சனையாக விட்டால் அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. இந்த கேம் ரொம்ப கம்மியான எம்பி தானும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமுக்குள்ளே போயிட்டோம். கேம் வைஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, அதுவும் சினிமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. எனக்கு இது விளையாடுறப்போ லைட்டாக பிசி கேம் வால் அடித்த மாதிரி இருந்துச்சு கைஸ். ஸோ சரி, கொஞ்சம் ஸ்டெக் இருக்கா அப்போ சொன்னேன்ல. ஹையில் வச்சு விளாண்டுறப்போ என் ஃபோன் கொஞ்சம் பெட்டராக தான் தெரிஞ்சு, உங்கள் ஃபோன்ஸ் எப்படின்னு தெரியாது. ஸோ அது கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி எரர்ஸ் நிறையா இருக்குது என் ஃபோனில். பிரச்சனை இல்லை, அதையும் தாண்டி உங்களுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன், பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஃபிக்ஸ் நல்லா தான் இருக்குது. பெட்டர் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த கேமு. ஒவ்வொருத்தர் தள்ளி போட உள்ள தள்ளிப்போடே. இது நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நிறையா மோட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கன்னா இது மட்டும் தான் விளையாட முடிஞ்சிச்சு. அதை தாண்டி எனக்கு இந்த கேம் விளையாடுறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. லெவல்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தன் அங்கிட்டு போயாடா தள்ளிட்டு போகிறாங்க கேஸ். நம்மளோட முன்னேறிடலான்னு பார்த்து பின்னாடி அடிச்சு துரத்திடுவாங்க போல. ஓகே, அடுத்த ஸ்பீடு என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஓகே, அதே சினிமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தலைவலி பிடிச்சா வேலைன்னு சொன்னோம்னா, இப்போ வரும் பாருங்க, நம்ம விளாண்டதே மொக்க, அதையும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டிகிட்டு இருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் ஜோக்குக்கு. ஓகே, அப்போ ஜெயிச்சிட்டோம்மா. நல்லா இருக்குது கைஸ். நம்ம சின்ன ஃபோனுக்கு இந்த மாதிரி கேம் எடுக்கிறதுலாம் பார்க்குறப்போ ஷாக்கிங்காக இருக்குது. ஃபுல்லாக ஒரு கேம்ஸ் நம்ம ஃபோனில் எடுக்குதான்றப்போ பரவாயில்ல, பாராட்டலாம். முன்னாடி இந்த ஃபோன்லாம் சுத்தமாக எடுக்கவே எடுக்காது. முன்னாடி ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், அப்போ சுத்தமாக எடுக்காது இந்த கேம்ஸ்லாம். இது எடுக்கிறப்போ கொஞ்சம் பாராட்டலாம். எல்லாம் வேணாம் தரோம், கிளம்பு. ஓகே, ஸோ கிராஃபிக்ஸ் வைஸும் சரி, கேம் ப்ளே வைஸும் சரி, ரேசிங் நல்லா இருக்குது. ரேஸ் கேம் பிடிச்சவங்களுக்கு இந்த கேம் ஒர்த்து தான். ஓகே, இப்போ அடுத்த லெவல் விளையாண்டுட்ருக்கோம். இதெல்லாம் மழை பெய்யுது. ஸோ இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறக்கா. அந்த லெவல் கிடைக்கல, பட்டு என்ன டெசர்ட்டில் வந்து மழை பெய்யாதோ. ஓகே, உங்களுக்காக மழை பெய்யுது. மழை பெய்யுற கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிங்க. ஸோ ப்ராபப்ளி எனக்கு இது ஓகே தான். ஸ்டியர்
எஃபர்ட் வர மாட்டேங்குது. ஐ மீன் இடிச்சப்போ சும்மா தெரிக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பாருங்க முன்னாடி என்ன அடி அடித்தேன் அப்படியே தான் போகுது வண்டி. இது வேற காட்டிடுவாங்க பாருங்க. இதுதான் எனக்கு பெரிய இதுவாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எந்த கேமும் பார்க்கணும் இல்லை, அந்த ரியலிஸ்டிக்கான மெத்தட் கொடுத்துருக்கலாம். பட் அது இதில் மிஸ் ஆகிட்டு வருத்தமாக இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவும் குறை சொல்வது இல்லை. இந்த கேமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட எம்பி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே கைஸ், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேம் மூவ் ஆகிடலாம். இதே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா டைம் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம்லாம் போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கேம் என்ன, காரெக்ஸ் ஹைவே ரேசிங். ஓகே, இன்டர்வேஸ் லோட் ஆகுது. இது ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஓ மை காட், மை ஃபேவரட் கார்டு மஸ்டாகுன்னு நினைக்கிறேன். மஸ்டாகே தான். ஓ மை காட், மஸ்டாக் கார் கிடச்சிருக்கு காய்ஸ். அந்த கேமில் சின்ன கார். ஓகே, கேமுக்குள்ளே போயிட்டோம். மஸ்டாக் இல்லையா அது என்னன்னு தெரியல, பட் கார் செம்மையாக இருக்குது. ஓ மை காட், கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது. அந்த கேமுக்கும் இந்த கேமுக்கும் நல்ல கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். 3 மூட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மூட் செட் ஆகுதோ எடுத்துக்கலாம். காய்ஸ் சத்தியமாக சொல்கிறேங்க, கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள். பட் இங்கேயும் அதே குறைபாடு தான் இருக்கிறது. அது என்னென்னு நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது என்ன கண்டுபிடிச்சேன். மேபி கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பிரச்சனைன்னு. கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? கண்டுபிடிக்கலாம், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், செம்ம கிராஃபிக்ஸ் காய்ஸ். கண்ட்ரோல்லாம் பிச்சு. கண்ட்ரோல் நம்ம செட் பண்ணல, இது ஃபஸ்ட்டு லெவல் விளாண்டுட்ருக்கோம். கண்ட்ரோல் நம்ம இனிமேல் தான் கொஞ்சம் செட் பண்ணணும். சூப்பராக இருக்குது காய்ஸ் கிராஃபிக்ஸு. சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ரியலிஸ்டிக். இவ்வளோ ரியலிஸ்டிக்காவா? ரியலிஸ்டிக்காக கொடுக்கலாம் காய்ஸ். அதுவும் இவ்வளோ ரியலிஸ்டிக்காக எதிர்பார்க்கல. அந்த கேம் ரியலிஸ்டிக், இது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், என் ஃபோனில் எந்த மாதிரி கேம் எடுத்ததுன்னு அதிசயமாக இருக்குது. என் ஃபோனுன்றியாடா, அப்படி என்ன தான் ஃபோன் வச்சுன்னு கேட்பீங்க. ப்ராமிஸ்லி 4G ஃபோன் தான். ஹையன் 1.5 GB 2.5 GB கேம்லாம் ஏற்றினாலும் ரொம்ப சுத்தம். பட் இதோட எம்பி சொல்கிறேன், ஷாக் ஆகிடுவீங்க. நான் சொல்ல மாட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு எம்பியில் இப்படி ஒரு கேமா பாருங்க, எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு. செம்மையாக இருக்குது கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், அன்இன்ஸ்டால் பண்ண மனசே வராது போல். சூப்பராக இருக்குது கைஸ். என்னாலும் பிசி கேம் அடிச்சுக்க முடியுமா? மஸ்டாக கரெக்டாக சொல்கிறேன். என்னாலும் பிசி லெவல்லாம் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, இப்போ கண்ட்ரோல் மாற்றுவோம். இல்லை உங்கள் இஷ்டம் தான், கண்ட்ரோல் நீங்கள் மாற்றினாலும் மாற்றிக்கலாம். கிராஃபிக்ஸ் இதுங்க இதை முடிச்சுட்டு தான் போக முடியும் போல். ஓகே, இப்போ பெடல் வந்துருச்சு, பேக் சைடு வந்துச்சு. அழுத்த பாரு. ஓ போலீஸ், ஓ மை காட். அங்கிட்ட போங்க சார். வண்டியை போட்டு இந்த தேய்க்கிறேனே. ஓ இதை நம்ம இதுவும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 1 செகண்ட், நான் இப்போ விளாண்டுட்டு இருக்கேன். வெளியே வந்தோம்னா ஸ்டெக் ஆகிடுது. ஸ்டெக் இல்லை, வெளியே வந்தோன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது கைஸ். இதை என்ன சொல்ல, வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்கள் இதை விளாண்டு பார்த்தா தான் தெரியும். பட் இதில் ஒரு சில குறைகள் இருக்கிறது. இதை விளாண்டுக்கிட்டே நான் சொல்கிறேன். குறை வந்துருச்சா? இதுலேயும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரியலிஸ்டிக்கான மோட் கொடுக்கல. முன்னாடி இருந்த கேமில் அது இடித்தோம்னாலுமே அந்த தெரிக்கிறத கொடுத்துருமா. இது ஜஸ்ட்டு உரசுற மெத்தடிங் மட்டும்தான் இருக்கிறது. தீப்பொறி பறக்கிறது, அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. இதில் நிறைய கார்ஸும் இருக்குது. நீங்கள் எதனாலும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் கைஸ். ப்ராபப்ளி சொல்லணும்னா இப்போ கம்பேரிட்டிவான டைமுக்கு வந்துடலாம். ஏன்னா பேசிட்டே இருந்தோம்னா டைம் ஆகும். இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். ஸோ கம்பேரிங் வீடியோக்கு இப்போ நம்ம போகலாம். ஸோ கைஸ், கம்பேரிசனில் பார்த்தோம்னா ஹைவே ரேசிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிராஃபிக்ஸ் வைஸில் நல்லாயிருக்கு. பட் என்னன்னா லெவல்ஸ் கொடுக்காம இவங்க பாட்டுக்கு சாப்டர் வைஸில் கொடுத்துருக்காங்க. அது பாராட்டலாம், நல்லா இருக்குது. பட் போ அந்த ரிப்பீட்டடாக அதே விளையாடுறப்போ கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறது. ரேலி நல்லா இருந்துச்சு. ரேலி ஹேசன்ஸ் ரொம்ப பிடிச்சிது. அதில் அந்த கார் சின்னதாக கொடுத்ததுனால அதை நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ எனக்கு பர்டிகுலராக கிராஃபிக்ஸ் மட்டும் பார்க்காம கேம் லெவல் வைஸில் பார்த்தோம்னா ரேலி ஹேசன்ஸ் ரொம்ப பிடிச்சிது கைஸ். கிராஃபிக்ஸ் வைஸ்லையும் சரி, லெவல் வைஸ்லையும் சரி, எனக்கு அந்த கேம் ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா ரிப்பீட்டட் லெவலாக கொடுக்காம
மாற்றி மாற்றி கொஞ்சம் டஃப்பு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எனக்கு அதே ரோடு, அதே லெவல்ஸு, வண்டி சுற்றி சுற்றி திருப்பி திருப்பி அந்த ஒரே கார் நீங்கள் மாற்றிக்கலாம், நிறைய கார்ஸ் இருக்குது. பட் எனக்கு ரேலி ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா கார்ஸு சின்னதாக இருந்தாலும் கேம் நல்லா இருக்குது, லெவல்ஸும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க, பாராட்டலாம். எனக்கு தெரிஞ்சு கார் எக்ஸ் ஹைவே அவங்க நெக்ஸ்ட் அப்டேட்டில் அதை மாற்ற சான்ஸ் இருக்குது. பட் ப்ராபப்ளி என்னோடய ஆப்ஷன் தான் ராலி ஹெர்சிஸ் ரொம்ப பிடிச்சிது. எனக்கு அந்த கேம் நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், அண்ட் தென் ப்ராபப்ளி சொல்லோம்னா ஹைவேவும் நல்லா இருந்துச்சு. பட் கிராஃபிக்ஸ் வைஸில் தான் நல்லாயிருக்கு, லெவல் வைஸ் ரொம்ப ஷார்ட்டாக தான் போகுது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா எனக்கு ராலி ரேசிங்ஸ் ஹெர்சிஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.